நீங்க அந்த அந்த இடத்துக்கு கண்டிப்பா பில்லால நீங்க ஒர்க் பண்ணதுனால அந்த மலேசியால அந்த ஒரு பாட்டு வருமே சேவக்கோடி ஆமா. பறக்குதடா அங்க அந்த மெமரிஸ்லாம் திருப்பி ரீகால் ஆகும் இல்லையா மாஸ்டர் எவ்ரி டைம் ஆமாமா. போகும்போது. பத்து கேவ்ஸ் ஒர்க் பண்ணோம். அப்புறம் லங்காவில ஷூட் பண்ணோம். அபவுட் குருவிக்கு வந்துட்டோம்னா, குருவி படத்துல ஏதாவது மலேசியா கனெக்ட் சாங் கொரியோ ஏதாவது இருந்ததா? ஆமாமா. அவர் பாடுனார்ல, யோகி பி பாடுனார்ல ஸ்டேஜ்ல. ஆமாமாமா. தனனே தந்தனே. தானே த்ரிஷாவும் ஹாப்பி நியூ இயர் சாங் அது. யாஹ்! யாஹ்! யா, யா. நான் தான் அது ஷூட் பண்ணேன். அதுதான். தரணியோட அது படம். மலேசியா சைட்ல ஏதாவது ஷூட் பண்ணும்போது அந்த மெமரிஸ் ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? லைக் விஜய் சார் கூட ஒர்க் பண்ண அந்த ஒரு இந்த கிரவுட் பார்த்துட்டு வேற என்ன ஞாபகம் வரும் நம்மளுக்கு? எதுவும் கரெக்ட் ஞாபகம் தான். வராது. கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பீதி வேற இருக்கும். ஏன் இவ்ளோ பெரிய கிரவுடு? ஆமா கரெக்ட்டா வேற பண்ணணும். அது ஒரு சைடு காஸ்டியூம் ஒரு பக்கம் பார்க்கணும். இந்த பக்கம் நாங்க எங்களுக்குள்ள கலாட்டா பண்ணி பேசிட்டு இருக்கிறது. அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு டிவில பார்த்துட்டே இருந்தோம். பட் இட் வாஸ் a வெரி நைஸ் ஃபீலிங். அது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மூமெண்ட்ன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அனுபவங்களா இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு இதா நம்ம கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு அனுபவம் இது. வெரி தேங்க்ஃபுல் டு த ஹோல் டீம். எல்லாரும் வந்தவங்களுக்கு.